மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. சிறு பிரயாணங்களை ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நண்பர்களால் ரொம்ப அற்புதமான நன்மைகள் காத்திருக்கின்றன. நல்ல செய்திகள் வந்து சேரும். மன நிறைவை தரக்கூடிய சிறந்த தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரரை பொறுத்தவரையில் ரொம்ப உகந்த தினம், வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். சற்று நிதானமான போக்கோடு செயல்பட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய தினம். எதிர்பாராத பரிசு பொருட்கள், லாபங்கள் இதையெல்லாம் பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தன வரவுகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். சில சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் என்பது வெற்றி பெறும். மொத்தத்தில் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது உங்களை பொறுத்த வரைக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது சிறப்பாக இருக்கும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் நீங்கள் ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படுவீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஓரளவு நிதானத்தோடு நீங்கள் செயல்படும் போது சிறப்பான ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அடுத்து மிருகசீஷம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தன லாபமும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் உங்களுக்கு புகழ் ஏற்படும். ரொம்ப தெளிவாகவும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அருமையான விளக்கங்களையும் கொடுக்கக்கூடிய அளவில் சிறப்பான செயல்பாடுகளும் திறமைகளை நல்லபடியாக வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பான தினமாகவும் அமையிறது. இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில தேவையில்லாத விஷயங்கள், சில அதிகப்படியான பொறுப்புகள் இவற்றையெல்லாம் ஏற்கும் பொழுது சற்று யோசித்து நிதானித்து அதில் முடிவெடுக்க வேண்டியது அவசியம். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். எந்த ஒரு காரியத்திலும் நண்பர்கள் துணை இருப்பார்கள். வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று பிரகாசமாகவே அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு வேண்டாத சில செய்திகள் நம் காதுகளுக்கு எட்டும். அதில் உள்ள உண்மை தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். வதந்திகளை போன்ற சில விஷயங்கள் நம்ம காதுகளுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாகவும், பூச நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள், நண்பர்களுடைய ஆதரவு, நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று சோதனையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த தினத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். எப்படின்னா அது நண்பர்கள் மூலமாக, தெரிந்தவர்கள் மூலமாக, சில நேரங்களில் நமக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் நமக்கு ரொம்ப சாதகமாக செயல்படுவதால் ரொம்ப நல்ல பலன்களை பெறக்கூடிய, நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காரிய அனுகூலம் என்பது சிறப்பாக அமையும். எந்த காரியத்திலும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய சில தோல்விகளை கண்டு தோண்டு விடாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான சிறப்பான காலகட்டமாக இது அமையும். அடுத்து கன்னி ராசி.
கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரையில் சில முக்கிய நிகழ்வுகள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமையும். நண்பர்கள் மூலமாகவும் தெரிந்தவர்கள் மூலமாகவும் தொழிலில் மாற்றங்களோ இல்லை லாபங்களையோ பெறுவதற்கு உகந்த தினமாக இது அமையிறது. இதில் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் நண்பர்கள் அமைவார்கள். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உண்டு. சில நேரங்களில் மன கிளேசங்கள் ஏற்படும். சற்று நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய, பேச்சுவன்மையால் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான தினமாகத்தான் அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது கை கொடுக்கும். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு தெய்வத்துடைய கோயிலுக்கு போகும் பொழுதும் நல்ல மாற்றங்களும் மனதில் நிம்மதியும் தரக்கூடிய இனிய சூழல் ஏற்படும் என்பதை உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது விளங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில மனக்குழப்பங்களும், இது செய்யலாமா வேண்டாமா என்ற கூடிய ஒரு எண்ண ஓட்டங்களும் அமையக்கூடிய ஒரு தினமாக இது அமைஞ்சிருக்கு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பும் நல்ல தன லாபத்தையும் தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும் என்பதை உறுதியாக நம்பலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது வருவதால் சற்று நிதானித்தும் எச்சரிக்கையோடும் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியத்திலும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவது என்பதை தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலுமே நல்ல நிதானமாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாகவும், மன்னிக்கணும், இதில் உள்ள விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாகவும், அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தாமதங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய தினமாகவும் விளங்குகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகளும் சில பிரச்சனைகளும் ஏற்படுவதை தவிர்க்க இயலாது. அதனால் ரொம்ப ஒரு நிதானத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இது அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல பேச்சுவார்த்தைகள் எல்லாம், அதாவது திருமணம் போன்ற நல்ல சுபகாரியங்களை பற்றிய சில பேச்சுவார்த்தைகளும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களையும் தரக்கூடிய வகையில் சில நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு சூழல்களும் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றிய வண்ணம் இருக்கும். அதை பற்றி கவலை கொள்ளாமல் தைரியமாக செயல்படுங்கள், நன்மையே நடக்கும். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றங்களை கொண்ட வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமைந்து கை கொடுக்கும். அடுத்து மகர ராசி. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. உங்களுடைய பேச்சினால, சாதுரியமான நல்ல ஒரு பேச்சால் பல வெற்றிகளையும் நீங்கள் பெறக்கூடிய தினமாகத்தான் இருக்கும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, மனசில் எண்ணிய எண்ணங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நல்ல தினம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றமான நல்ல பலன்களே உங்களுக்கு இருக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் நல்ல ஒரு சந்தோஷங்கள், ஒரு நல்ல ஒரு எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் என்பது பரிபூர்ணமாக கை கொடுக்கும்னு சொல்லலாம். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உங்களுடைய பொறுப்புகள் என்ன என்று பார்த்து அதில் சரியான முறையில் திட்டமிட்டு செயலாற்றவில்லை என்றால், சரியாக பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் ரொம்ப செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையுமே முழுமையாக ஈடுபட்டு செய்யப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சுபமான நல்ல பலன்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்த அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையும். நல்ல மாற்றங்களை தரும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் எதிர்பாராத விதமாக சில நன்மைகள் நிகழும். குறிப்பாக நீங்கள் இந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, சில நேரங்களில் அதாவது வண்டி வாகனங்களை பற்றியோ இல்லை வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்குவது பற்றியோ திட்டமிட்டு செயலாற்றும் பொழுது அது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய அளவில் அந்த சமாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். செலவு தான் இருக்கும், ஆனாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தடை தாமதங்கள்லாம் இருந்தால் கூட வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப பிரகாசமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள். எதிர்பாராத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொடர்ந்து நாளை பலன்கள் நிகழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். வணக்கம். ஸ்ரீரங்கம் ரவி.